பாமக மாநில இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பட்டானூரில் பாமக சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தன் என்பவரை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்தார். அப்போது அன்புமணி கையில் வைத்திருந்த மைக்கை தூக்கி எறிந்து எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சிக்கு வந்த 4 மாதங்களில் எப்படி பொறுப்பு வழங்க முடியும் என்றும், கட்சியை குடும்ப கட்சியாக மாற்ற முயற்சியா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது கட்சியை உருவாக்கியவன் நான், வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான், முடிவை நான் தான் எடுப்பேன் என ராமதாஸ் கூறினார். விருப்பம் இல்லாதவர்கள் யாராகினும் கட்சியில் இருந்து வெளியேறலாம் என்றும் காட்டமாக தெரிவித்தார். இதனால் அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? மேடையிலேயே காரசாரமாக வாக்குவாதம் சென்று கொண்டிருந்த நிலையில் சென்னை பனையூரில் புதிதாக கட்டியுள்ள எனது அலுவலகத்தில் இனி தொண்டர்கள் என்னை சந்திக்கலாம் என்று கூறிய அன்புமணி செல்போன் எண்ணையும் வெளியிட்டார். சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகளெல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? பாமக சிறப்பு செயற்குழு கூட்டம் முடிந்து கிளம்பும் போது ராமதாஸ் காரை சூழ்ந்து கொண்டு அன்புமணி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். இதனால் 10 நிமிடங்களுக்கு மேல் காத்திருந்த பின் ராமதாஸ் காரில் புறப்பட்டு சென்றார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நடந்தது கருத்து மோதல் இல்லை, ஆரோக்கியமான உரையாடல் என்று அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். இல்லைங்க, இது கருத்து மோதல் இல்லைங்க. இது கருத்து மோதல, கருத்து மாறுபாடம் எதுவுமே இல்ல. இது ஒரு உரையாடல், அவ்வளவுதான். ஓகே, ஒரு உரையாடல், அவ்வளவுதான். அதுவும் தவறான உரையாடலாம் கிடையாதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.